இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் உளுந்த நல்லா வாஷ் பண்ணி 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச உளுந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஜார்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் அதிகபட்சம் 40 வரைக்கும் ஜிலேபி கிடைக்கும். இப்போது ஜாங்கிரி மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சதும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். சர்க்கரை பாகு ஒரு சிறு கம்பி பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. ஜாங்கிரி புனியறதுக்கு பைப்பிங் பேக் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். மாவை இந்த மாதிரி கவரில் ஊற்றிட்டு அதோட முனையை லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜாங்கிரி சுடுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு ஷேப் வராது. கொஞ்சம் குறைவாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப குறைவான சூட்டில் தான் இருக்கணும். இப்போது ஜாங்கிரி சுற்றிடலாம். பொறுமையாக 2 வளையம் போட்டுக்கணும். 2 வளையம் போட்டுட்டு அதுக்கு மேலே பொறுமையாக சுற்றி ஆரம்பித்த இடத்துலே வந்து நிறுத்திடணும். அடுத்து ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஜாங்கிரி சுடுறதுக்கு ஃப்ளாட் பாட்டம் கடாய் அப்படி இல்லைனா பேன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம புனியும் போது ஷேப் கரெக்டாக வரும். 2 ஜாங்கிரி சுடும்போதே நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக வந்துடும். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்ததும் எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்ததுமே சூடான சர்க்கரை பாகில் 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சிடலாம். ஊற வைக்க வேண்டியதில்லை. சர்க்கரை பாகு ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஜாங்கிரிக்குள்ளே இறங்காது. சர்க்கரை பாகு சூடு ஆறி இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் ஜாங்கிரிக்குள்ளே இறங்கும். ஜாங்கிரி சுடுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். பார்க்குற அளவுக்கு அது கஷ்டம் கிடையாது. இதே மாதிரி எல்லா மாவுலையும் சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சுவையான ஜாங்கிரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.